Mahaveer Computers. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா i3 3rd ஜென்ரேஷனில் ஒரு பிசி பில்ட் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க மதர்போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறத பார்ப்போம். நம்ம இந்த பிசி பில்லுக்கு 4GB சாம்சங் RAM யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஐஓ சிப்பு, SATA கேபிள், மதர்போர்ட் சிடி, இதுதான் இன்டெல் i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதை நம்ம எப்படி மதர்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். வாங்க, அதுக்கு நீங்கள் அந்த லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க கவர் எப்படி எடுத்துகிட்டு மதர்போர்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராசஸர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த லாக்கை க்ளோஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு சாம்சங் 4GB RAM யூஸ் பண்ணுறோம். இந்த பிசி பில்லுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபினெட்டு பவர்எக்ஸ் கேபினெட்டு, ஹார்ட் டிஸ்க்கு சீகேட் ஹார்ட் டிஸ்க் 500GB, கோகனட் ஒயர்லெஸ் 150 mbps வைஃபை டாங்கிள், மில்லினியம் SSD 128GB, HP கீபோர்ட் ஒயர்லெஸ் காம்போ, ஜெப்ரானிக்ஸ் H61 மதர்போர்டு, இன்டெல் ஃபேனு, ஜெப்ரானிக்ஸ் SMPS. நான் இந்த பிசி பில்லோட முழு ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோட எண்ணிலையும் சொல்கிறேன். தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அடுத்த நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்காக SATA கேபிள், ஹார்ட் டிஸ்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 SATA போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் 4 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்களா, இதுதான் வந்து 24 பின்னு. இதை வந்து இங்கே மதர்போர்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 4 பின் வந்து CPU பின், ப்ராசஸருக்கு பவர் இதுதான் கொடுக்கும். ஃபேன் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம SMPS கனெக்ட் பண்ண போகிறோம். SMPS வந்து இதுதான் வந்து மதர்போர்டுக்கு சிஸ்டமில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து பவர் சப்ளை பண்ணுறது. இது பேர் SMPS, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 240 வோல்டேஜ் ரிசீவ் பண்ணோம். ஆனால் வந்து எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைன்றது இதை பிரித்து கொடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டெபிளைசர் ஃப்ரிட்ஜுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி சிஸ்டம்க்கு இதுதான் வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கும். ஒவ்வொரு டிவைஸ்க்கு எந்தெந்த டிவைஸ்க்கு எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு இதை கனெக்ட் பண்ணலாம். வாங்க, சாம்சங்கோட 4GB RAM இந்த பிசி பில்லுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் லாக்கை தள்ளிட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ப்ராசஸர் மேலே. இது எதுக்காக போடுறோன்னா ப்ராசஸர் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறோம் ஃபேன். நார்மல் மோடில் இப்போ இன்ட்ரு கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு OS கொஞ்ச நேரத்தில் வந்து லோட் ஆகும். இது விண்டோஸ் கீ கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் நோட் கொடுத்துருங்க. இப்போ வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு கேட்குது. அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சிஸ்டமில் வேறு ஏதாவது OS இப்போ 7 வச்சுருக்கீங்கன்னா 7லேருந்து 8 பண்ணிங்கன்னா அது அப்கிரேடு. அதே மாதிரி 8லேருந்து 10 பண்ணிங்கன்னா அதாவது அப்கிரேடு. 10லேருந்து 11 பண்ண போயிங்கன்னா அது அப்கிரேடு. இது வந்து நம்ம புதுசாக நியூ பிசி பண்ண போகிறதுனால வந்து நீங்கள் கஸ்டமர் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் கீபோர்டில் டவுன்லோட் யூஸ் பண்ணுங்கள், என்ட்ரு அடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா SSDயோட 128GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நம்ம இதில் பார்ட்டிஷன்லாம் இப்போ பிரிக்க போகிறதில்ல, அதனால டேரெக்டாக நம்ம OS ஒரே பார்ட்டிஷனில் போட போகிறோம். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம்.
ஓகேவா? இதில் வந்து இப்போது லினக்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது, விண்டோஸ் 10 வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போது கீபோர்டில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10 OS லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதில் வந்து இப்போது லினக்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது, விண்டோஸ் 10 வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போது கீபோர்டில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10 OS லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து OS வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போது மற்ற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மதர் போர்டு எல்லா கனெக்ஷனும் கரெக்டிட்டு இந்த கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் எஸ் கொடுக்கணும். வந்து கீபோர்டு லேஅவுட் கேட்கும், நம்ம இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம், எஸ் கொடுப்போம். செகண்டரி கேட்கும், அதுக்கு ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. நெட்டு கேட்குது, நம்ம அதுக்காக தான் கோகோனட்டோட 150 MB வைஃபை டாங்கல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பாஸ்வேர்ட் நம்ம இப்போ இதில் ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா நெட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ப்ளீஸ் டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் டிவைஸ். கேபினெட்டில் மதர் போர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. SSD ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு.